கடலூர் மாவட்டம் மேல் புவனகிரியில் உள்ள நெல் சேமிப்பு கிடங்கில் மழைநீர் தேங்கியதால் நெல் மூட்டைகள் சேதமடைந்தன. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மூலம் 62.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டது. இங்கு போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததால் நெல் மூட்டைகளை சேமித்து வைத்துள்ள கிடங்குகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. தங்களிடம் கருத்தை கேட்காமல் அவசர கதியில் அடிப்படை வசதிகள், சாலை வசதி இல்லாமல் விடியா திமுக அரசு நெல் கொள்முதல் நிலையத்தை அமைத்து மக்களின் வரிப்பணத்தை வீணடித்து விட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். திருச்சி மாவட்டம் பீமநகரில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் பொதுமக்கள் யாரும் இல்லாமல் காலி நாற்காலிகளை பார்த்த விடியா திமுக அமைச்சர் KN நேரு கோபத்தில் நிகழ்ச்சியை ரத்து செய்துவிட்டு கிளம்பிய சம்பவம் திமுக அமைச்சர்கள் மீது மக்களுக்குள்ள அதிருப்தியை வெளிக்காட்டியுள்ளது. செடல் மாரியம்மன் கோவில் முன்பு திமுக சார்பில் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் பங்கேற்று பேச நேரு வந்தபோது கூட்டம் அதிகமாக இல்லாமல் காலி நாற்காலிகள் மட்டும் இருந்ததால் ஆத்திரமடைந்த அவர் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை வசைபாடினார். பின்னர் கூட்டத்தை ரத்து செய்துவிட்டு காரில் ஏறி புறப்பட்டு சென்றார். நலத்திட்ட உதவிகளை வாங்க குடைகளை பிடித்துக் கொண்டு பல மணி நேரம் காத்திருந்த பெண்கள் ஏமாற்றமடைந்தனர். கடல் சீற்றம் காரணமாக நாகை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லவில்லை. வேதாரண்யம் தாலுகாவிற்குட்பட்ட புஷ்பவனம், ஆற்காடுதுறை, வெள்ளப்பள்ளம், நாலுவேதபதி, மணியன்தீவு, கோடியக்கரை உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் கடல் சீற்றமாக இருந்து வருகிறது. இதனால் 1000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகு மீனவர்கள், 100க்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் தங்களுடைய படகுகளை பாதுகாப்பாக கரையோரம் நிறுத்தி வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பொய்குணம் கிராமத்தில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தை மழைநீர் சூழ்ந்ததால் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் கடும் அவதியடைந்தனர். அரசு பள்ளியின் அவல நிலையையும் பள்ளி சிறுமிகளின் பாதுகாப்பையும் கண்டுகொள்ளாமல் வெற்று விளம்பர முகத்தில் ஈடுபட்டுள்ள விடியா திமுகவின் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சருக்கு மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் தேங்கியுள்ள நீரை விரைந்து அகற்றவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூரில் கழிவுநீர் கால்வாய் பணிகளை விரைந்து முடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டும் தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் மெத்தனமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிவசக்தி நகரில் கழிவுநீர் கால்வாய் அமைக்க ஓராண்டுக்கு முன்பு பள்ளம் தோண்டப்பட்ட நிலையில் அதற்கு தனிநபர் எதிர்ப்பு தெரிவித்ததால் அதிகாரிகள் விட்டுச் சென்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மனுவில் தாம்பரம் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதி மக்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவு பெற்றனர். இருப்பினும் தனிநபருக்கு ஆதரவாக மாநகராட்சி ஆணையர் செயல்படுவதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் கழிவுநீர் கால்வாய் அமைக்க வீட்டின் முன்பு தோண்டப்பட்ட மண் சாலையில் கொட்டப்பட்டுள்ளதால் மருத்துவமனை உள்ளிட்ட அவசர தேவைக்கு செல்ல முடியாமல் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளதாக பெண்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி 2024 அன்றைக்கி பூஜையை போட்டு கவுன்சிலர் வேலையை ஆரம்பித்தார் சார். அடுத்த நாளே பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு தனிநபர் வேலையை நிப்பாட்டினார். அதை நாங்கள் கமிஷனர் அலுவலகத்துக்கு போயிட்டு கமிஷனர்கிட்ட பேசினதுக்கு கமிஷனர் 1 வாரத்தில் முடிவு எடுக்கிறேன்னாரு. அப்படின்னு சொல்லி கமிஷனர் 6 மாத காலத்தை ஓட்டிட்டார். அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாததுனால நான் மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு ரிட்டு ஃபைல் பண்ணி டைரக்ஷன் வாங்கிட்டு வந்தேன். டைரக்ஷன் வாங்கிட்டு 1.5 மாதம் ஆகுது. அதையும் எடுத்துகிட்டு போயாச்சு. வாரம் போகும்போதெல்லாம் அவர் 1 வாரம் எனக்கு டைம் கொடுங்க, 1 வாரம் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்கிறார் கமிஷனர். ஆனால் 1 வாரம் கழிச்சு போனால் மறுபடியும் இன்னொரு வாரம் தான் டைம் கேட்குறத தவிர எங்களுக்கு எந்த ஒரு பலனும் இது வரைக்கும் செஞ்சு கொடுத்ததே இல்லை. கமிஷனர் இது வரைக்கும் இங்கே பார்த்தது கூட கிடையாது. ஏஇ ஒருத்தர் இருந்தார், அவரும் ரிட்டையர் ஆகி போயிட்டார். இப்போ இருக்கிறது A² தங்கதுரை. அவர் கம்ப்ளீட்டாக ஃபோனே அட்டன் பண்ண மாட்டுறாரு. கம்ப்ளீட்டாக அவர் தான் இந்த ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணது. அவர் தான் ஏஇ தங்கதுரை தான். பாம்பும் பள்ளியுமாக தான் இருக்கும். தண்ணி வந்துட்டால் நாங்கள் ரொம்ப வசதி ரொம்ப இதாக இருக்கிறோம். நாங்கள் வீட்டு எதில் கீழே விழுந்து எங்கள் அப்பாவுக்கு 92 வயசு ஆகிடுச்சு. அவர் மந்த்லி செக்கப்புக்கு கூப்பிட்டு போகணும். மந்த்லி ரெலாவில் மந்த்லி கூப்பிட்டு போகும்போதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. நாங்கள் எவ்வளோ கமிஷனர்கிட்ட சொல்லிட்டோம். கமிஷனர் அங்கேயும் போய் பார்த்துருக்குறோம். காலையில் 6 மணிக்கு போனோன்னா 9-10 வரைக்கும் உட்காந்துருப்போம். கமிஷனர் வர வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டு வருவோம். எந்த ரெஸ்பாண்டும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. இது தனிநபர் இதை மாதிரி போட வேணான்னு சொல்கிறாங்களா. கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. பக்கத்து வீட்டில் இது மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அந்த கேஸ்லேயும் நாங்கள் தான் ஜெயித்தோம். அப்படி இப்படி செய்கிறாங்க. மதுரையில் செல்போனில் PUBG கேம் விளையாடிய சிறுவன் திடீரென வீட்டின் மாடியில் இருந்து விழுந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காமராஜபுரம் வடக்கு தெருவைச் சேர்ந்த சிறுவன் செல்போனில் PUBG, ஃப்ரீ ஃபயர் உள்ளிட்ட ஆன்லைன் கேம்களை விளையாடி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்குள்ளான சிறுவன் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் மாடிக்கு சென்று தன்னுடைய செல்போனை கீழே போட்டு உடைத்துவிட்டு அங்கிருந்து அவரும் குதித்ததில் பரிதாபமாக உயிரிழந்தார்.